வணக்கம் நண்பர்களே. நமது நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஜோதிட சாஸ்திரத்துல குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. நவகிரகங்கள்ல முழு சுபகிரகமான குரு பகவான் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு மாறும்போது மனிதர்களோட வாழ்க்கையில பிரம்மாண்டமான மாற்றங்கள் நடக்கும். அந்த வகையில இந்த 2026ஆம் ஆண்டுல ஒரு மாபெரும் ஜோதிட நிகழ்வாக குரு பகவான் மிதுன ராசியில இருந்து தனது உச்ச வீடான கடக ராசிக்கு குடிபெயர போறார். குரு பகவான் கடகத்துல உச்சம் பெறும்போது அவருடைய ஆற்றல் பல மடங்கு அதிகரிக்கும். இந்த மாபெரும் உச்ச குரு பெயர்ச்சியால ஒட்டுமொத்த ஜோதிட மண்டலமே அதிர போகுது. குறிப்பா 12 ராசிகள்ல சில குறிப்பிட்ட 4 ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் பனி போல விலகி பண மழையில நனையக்கூடிய பொற்காலம் ஆரம்பமாக போகுது. யார் அந்த 4 அதிர்ஷ்ட ராசிகள்? அவங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது? வாங்க வீடியோவுல முழுசா பார்க்கலாம். கடக குருவின் சிறப்பு. முதல்ல கடக ராசியில குரு உச்சம் பெறுவது ஏன் இவ்வளவு விசேஷம்னு நாம தெரிஞ்சுக்கணும். கடகம் என்பது காலபுருஷ தத்துவப்படி 4வது இடம். இது சந்திரனின் வீடு. இங்க குரு பகவான் வரும்போது மிகுந்த பலம் பெறுகிறார். குரு பகவான் தான் தனகாரகன், புத்திரகாரகன். அதாவது பணம், குழந்தை பாக்கியம், கௌரவம், புகழ், திருமணம் இது எல்லாத்தையும் தர்றவர் குருதான். 2வது அதிர்ஷ்ட ராசி விருச்சிக ராசி, ஸ்கார்பியோ. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். உங்க ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் தனது 5வது பார்வையால் பார்க்கிறார். 9ஆம் இடத்தை குரு பார்த்தால் ஓகோன்னு வாழ்க்கை அமையும். இதுவரைக்கும் தொட்டதெல்லாம் நஷ்டம், கடன் தொல்லை அப்படின்னு புலம்பிட்டு இருந்தவங்களுக்கு இனி எல்லாமே சக்சஸ் தான். பணவரவு பல மடங்கு உயரும். 3வது அதிர்ஷ்ட ராசி மகர ராசி, கேப்ரிகான். மகர ராசிக்கு 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்தை குரு பகவான் தனது 7வது நேர்பார்வையால் பார்க்கிறார். நீண்ட நாட்களாக தட்டிப்போன திருமண காரியங்கள் இப்போ மிக வேகமாக கைகூடும். கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். கூட்டு வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். 4வது அதிர்ஷ்ட ராசி மீனம் ராசி, பைசஸ். மீனம் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்குனவங்களுக்கு இந்த ஆண்டு நல்ல செய்தி தேடி வரும். பிள்ளைகளால் பெருமை சேரும். உங்களோட பூர்வீக சொத்து தகராறுகள் எல்லாம் முடிவுக்கு வரும். இந்த 4 ராசிகள்ல உங்க ராசி இல்லைனாலும் கவலைப்படாதீங்க நண்பர்களே. குரு பெயர்ச்சியால் வர்ற சின்ன சின்ன தடைகளை நீக்க வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாத்தி வழிபட்டு வாங்க. குருவின் அருள் முழுமையாக கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ராசி இதுல இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இது போன்ற துல்லியமான பாரம்பரிய ஜோதிட தகவல்களுக்கு நமது நல்ல நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.